கடற்கரை எஃப்எம் நேர்களுக்கு அன்பின் வணக்கம். நான் இறைவன் சாகர். சாதனையாளருடன் ஓர் சந்திப்பு நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மட்டற்ற மகிழ்ச்சி கொள்கிறேன். இன்றைக்கு தடகள போட்டியில் பல்வேறு சாதனைகளை படைத்த சர்ஜி அவர்களோடு உரையாடலை நாம் பேசவிருக்கின்றோம். அவர் யார், அவருடைய சாதனைகள் என்ன, அவருடைய அடுத்த கட்ட இலக்குகள் என்ன என்பதை பற்றி தான் இந்த கலந்துரையாடலில் நாம் பேசவிருக்கின்றோம். நம்மோடு இணைந்திருக்கிறார் சர்ஜி அவர்கள். வணக்கம் சர்ஜி அவர்களே. நான் உங்களை நான் அறிமுகப்படுத்துறதை விட உங்களை நீங்களே நேர்களுக்கு அறிமுகப்படுத்தியாச்சுன்னா நல்லா இருக்கும். உங்களுடைய பேர் என்ன, ஊர் என்ன, உங்களுடைய குடும்ப சூழல் என்ன, அதை பற்றி என்னுடைய நேர்களுக்கு நீங்கள் சொல்லுங்கள். என் பேர் சர்ஜி. என் ஊர் வள்ளவிளை. என் ஹஸ்பண்ட் பேர் சேகர். எனக்கு 2 பசங்க. அப்புறம் அப்பா இல்லை, அம்மா மட்டும்தான். ஒரு அண்ணன், 3 தங்கச்சி. அப்புறம் அப்பா இல்லாததுக்கப்புறம் அம்மா தான் குடும்பத்தை பார்த்து எல்லாம் பண்ணாங்க. ஓகே, ஓகே. நீங்கள் எங்கே படிச்சீங்க? எந்த ஸ்கூல்ஸ்லலாம் படிச்சீங்க? இந்த மாதிரியான திறமைகள் இப்போ தான் வந்ததா? இல்லை படிக்கும்போதே வந்ததா? அந்த மாதிரி ஒன்று சொல்லலாமா? நான் படித்தது ஃபஸ்ட்டு ஸ்டாண்டர்டில் இருந்து 5th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் மணலிக்கரைன்னு சொல்கிற ஒரு ஹாஸ்டலில் நான் தங்கி படித்தேன். அதுக்கப்புறம் 6th ஸ்டாண்டர்டில் இருந்து 8th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் வள்ளவிளை சென்ட் ஜூட் ஸ்கூலில் படித்தேன். அதுக்கப்புறம் 9th ஸ்டாண்டர்ட் மார்த்தாண்டம் கிறிஸ்துராஜபுரம் எம்ஜேகே எம்எம்எஸ்சி ஹையர் செகண்டரி ஸ்கூலில் 9th ஸ்டாண்டர்ட் படித்தேன். அதுக்கப்புறம் 10th முதல் 12th வரைக்கும் மார்த்தாண்டந்துறை சென்ட் அலோஷியஸ் ஸ்கூலில் படித்தேன். அதுக்கப்புறம் என்னை படிக்க விடலை. ஏன்னா எனக்கு அப்புறம் 3 தங்கச்சிங்க இருக்காங்க. என்ன கொஞ்சம் போரான ஃபேமிலி வேறு. என்ன மேரேஜ் பண்ணி கொடுத்தா தான் இனி என்னோடய 3 தங்கச்சிகளை இனி மேரேஜ் பண்ணி கொடுக்க முடியும். அந்த ஒரு காரணத்தினால அதுக்கப்புறம் என்ன படிக்கவும் விடலை. அப்புறம் என்ன மேரேஜ் பண்ணி கொடுத்துட்டாங்க. இப்போ நீங்கள் தடகள போட்டியில் பல சாதனைகள் பண்ணிகிட்ருக்கீங்க. ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்கூல் முடித்து எவ்வளோ வருஷங்கள் ஆகுது. இதுக்கு இடையில் நிறைய கேப் வருது. பொதுவாக நம்ம ஸ்கூல் படிக்கும்போது உள்ள அந்த காலகட்டங்களில் ஏதாவது திறமை இருந்துச்சுன்னா அதனால நம்ம எதுவும் சாதிக்க முடியலை, அதுக்கான வாய்ப்புகள் இல்லை அப்படின்னா அதை அப்படியே விட்டுரும். இன்னும் குறிப்பாக சொல்லப்போனால் ஒரு கல்யாணம் அப்படின்னு வந்தாலே அந்த கல்யாணத்தோட தன்னுடைய திறமைகள் எல்லாம் அப்படியே ஓச்சு கட்டி விட்டுருவாங்க. ஏன்னா அதுக்கு பிறகு உள்ள வாழ்க்கை இன்னொரு பார்ட்னரோட சேர்ந்து போகக்கூடிய விஷயம். நமக்கு என்னது ஆசைகள் இருந்தாலும் அது கல்யாணத்துக்கு பிறகு நிறைய விஷயங்களை நம்ம இழக்க வேண்டிய ஒரு சூழல் வரும். ஆனால் உங்களுடையது என்னென்னா அந்த பள்ளி பருவத்திலேயோ மற்ற காலகட்டத்திலையோ இல்லாத ஒரு விஷயம் இப்போ கல்யாணத்துக்கு பிறகு 2 குழந்தைகளை பெற்ற பிறகு உங்களுக்கு கைகூடி இருக்குது. இந்த வாய்ப்பு நீண்ட ஒரு இடைவெளிக்கு பிறகு இந்த வாய்ப்பு உங்களுக்கு எப்படி அமைஞ்சது, அதை பற்றி சொல்லலாமா? எனக்கு இந்த வாய்ப்பு கிடைச்சது கெமுதான்னு சொல்லிட்டு எங்கள் வளர்த்தம்மா அவங்க தான் ஒரு வாட்டி வந்தாங்க என் வீட்டில். என்னம்மா நல்லா இருக்கியா, இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கும்போது இப்படி ஒரு வாய்ப்பு இருக்குது, நீ வாரியா அப்படின்னு சொல்லி என்னை கூப்பிட்டாங்க. எனக்கும் அந்த 10 வருஷத்துக்கு அப்புறம் எனக்கும் அந்த ஆக்கிரகம் இருந்தது. நான் நிறைய பேர்கிட்ட விசாரித்தேன், ஆனால் எந்த சான்ஸுமே எனக்கு கிடைக்கல. அப்போ இவங்க பேசும்போது எனக்கு நல்ல இது ஒரு வாய்ப்பு, இந்த வாய்ப்பை பயன்படுத்தி நம்ம இது பண்ணணும் அப்படின்னு சொல்லி இருக்கும்போது அவங்க தான் சொன்னாங்க, நாளை கழிஞ்சு மேட்ச்சு, நீ வா. ஆனால் வந்தால் எதை குறித்தும் நீ பயப்படக்கூடாது. ஏன்னா அங்கே உன்னை விட எக்ஸ்பீரியன்ஸ் உள்ளவங்க, எனி டைம் கிரவுண்டிலேயே இருக்கிறவங்க, நீ எந்த ப்ராக்டிஸும் கிடையாது. அதனால் எதை குறித்தும் நீ வருத்தப்படவே கூடாது. நீ வா, உன்னால் முடிஞ்ச டஃப்பை கொடு, வெற்றியோ தோல்வியோ அதுக்கப்புறம் உள்ளதை அதுக்கப்புறம் பார்க்கணும். அந்த நேரம் அளவும் கூடாது, எதுவும் பண்ணக்கூடாது, நீ தைரியமாக நிற்கணும். ஏன்னா வெற்றியும் தோல்வி ஒரு வீரனுக்கு அழகு. இது ஃபஸ்ட்டு சும்மா ஒரு ட்ரை பண்ணுறது மாதிரி நீ பண்ணு இப்படின்னு சொல்லி அவங்க சொன்னாங்க. இப்படி சொன்னது எனக்கு ஒரு இந்த இதாக இருந்தது, ஒரு சப்போர்ட் இந்த இதாக இருந்தது. அந்த வாய்ப்பு நான் பயன்படுத்திக்கிட்டேன். ஓகே. நீங்கள் போட்டிகளெல்லாம் பல வெற்றிகளை பெற்றிருக்கீங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இருந்தாலும் நீங்கள் எந்த மாதிரியான போட்டிகளெல்லாம் பங்கேற்றீங்க, எந்த மாதிரியான வெற்றிகளை பெற்றீங்க, அந்த இதை நீங்கள் ஒரு பட்டியல் போட்டு சொல்லலாமா? எந்தெந்த இதில் எல்லாம்னா டிஸ்ட்ரிக்ட் லெவலில் போய் வின் பண்ணியிருக்கேன். டிஸ்ட்ரிக்ட் லெவலில் போய் 100 மீட்டர் 200 மீட்டர் ஃபஸ்ட்டு எடுத்தேன், மெடல்ஸும் சர்டிஃபிகேட்டும். அப்புறம் ஸ்டேட் லெவல்லையும் ஈரோட்டில் அட்டன் பண்ணி அங்கேயும் ஃபஸ்ட்டு 100 மீட்டர் 200 மீட்டர் ஃபஸ்ட்டு. அப்புறம் ரிலே அதுக்கும் எடுத்தேன். அப்புறம் லாங் ஜம்ப் அதுவும் அட்டன் பண்ணி அதுலேயுமே எடுத்தேன் மெடல்ஸு. அப்புறம் நேஷ்னல் லெவல் மைசூரில் அங்கேயும் போய் 100 200 ரிலே
லாங் ஜம்ப் இதுக்கெல்லாம் ஃபஸ்ட்டு, செகண்ட் அந்த மாதிரி எடுத்திருக்கேன். அப்புறம் ஏஷியன் மீட்டில் போய் அட்டன் பண்ணி அங்கே 100 மீட்டர் செகண்ட் ப்ரைஸ் அடித்து மெடல்ஸும் எடுத்தேன். உண்மையிலேயே ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. உங்களுடைய வெற்றிகள் உண்மையிலேயே அது மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு விஷயமாகவே இருக்கு. இருந்தாலும் எனக்கு என்னன்னா, இந்த மாரி நீங்க தொடர்ச்சியா பல வெற்றிகள வந்து பெறுறீங்கன்னா, அது வந்து சர்வசாதாரணமாக அடையக்கூடிய ஒரு விஷயம் கிடையாது. நிச்சயமாக உங்களுக்கு பின்னால நிச்சயமா யாராவது உங்களுக்கு ஒரு உந்து சக்தியா கண்டிப்பா இருப்பாங்க. நீங்க எப்படி தொடர்ந்து வந்து இந்த போட்டிகள்ல பங்கு பெறுறதுக்கும், வெற்றிகள வந்து அடையறதுக்கும், உங்களுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய, உங்கள ஊக்கப்படுத்தக்கூடிய, உங்களுக்கு உந்து சக்தியா இருக்கக்கூடியது யார் யார் அப்படின்னு ஒண்ணு வந்து சொல்லுங்க. சப்போர்ட் பண்ணது எங்கள் வளர்த்தம்மா கெமுதா அவங்க. நான் விளையாட போகிறதுக்கு முன்னாடி அவங்க சொன்னாங்க, எதுவாக இருந்தாலும் தைரியமாக ஃபேஸ் பண்ணணும். வெற்றியோ தோல்வியோ வீரனுக்கு அழகு. அதனால் எதையும் குறித்து நீ வருத்தப்படாமல் தைரியமாக வந்து விளையாடணும் அப்படின்னு சொல்லி எனக்கு ஊக்கம் தந்தது ஃபஸ்ட்டு அவங்க தான். என்னை தொடக்க ஒரு ஊன்றுகோலாக இருந்தது ஃபஸ்ட்டு அவங்க தான். அதுக்கப்புறம் என் ஹஸ்பண்டு. எனக்கு இப்படி ஒரு திறமை இருக்குதுன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் அவங்க தான் வந்து நான் கீழே விழும்போதும் என்னை தாங்கி பிடிச்சதும், எனக்கு நான் சோர்ந்து இருக்கும்போது ஒரு தைரியம் தந்ததும் எல்லாமே என் ஹஸ்பண்ட். ஒரு ஹஸ்பண்ட் இல்லாமல் எதுவும் பண்ண முடியாது. ஒரு பொண்ணு வீட்டுக்குள்ளேயே அவங்க நினச்சா நான் வீட்டுக்குள்ளே இருந்திருக்கலாம். ஆனால் அவங்க என்னோட திறமை வெளியில் கொண்டு வரணுங்கிறதுக்காக என் கூட இருந்து எல்லாமே பண்ணது என் ஹஸ்பண்ட். அதுக்கப்புறம் எனக்கு சப்போர்ட் பண்ணது வந்து எங்கள் வல்ல விலையில் சுனில் அண்ணா, அப்புறம் ஜெர்ரி அண்ணா, அப்புறம் தங்கச்சன், எங்கள் பால் தங்கச்சன் கோச்சு. அப்புறம் ஊரில் இருந்தவங்க கொஞ்சம் சப்போர்ட் பண்ணாங்க. அப்புறம் வந்து கடற்கரை இலக்கிய வட்டம் வந்து எனக்கு அவார்டெல்லாம் தந்து என்ன பெருமைப்படுத்தினாங்க. சரி, சரி, சரி. அதாவது இன்னொரு கேள்வி உங்ககிட்ட என்னன்னா, பொதுவா பெண்கள் அப்படின்னாலே, நம்ம வந்து ஏதாவது ஒரு விஷயத்துல வரும்போது, அதுக்கு நெறைய தடைகள் வரும். ஆனா, அந்த தடைகளெல்லாம் தாண்டி தான் வந்து நம்ம வந்து போ வேண்டியிருக்கும். அதை குறிப்பா வந்து நீங்க வந்து என்னன்னா, இந்த தடகள போட்டியில வந்து இந்த பல விஷயங்கள வந்து சாதிச்சுட்ருக்கீங்க. கண்டிப்பா உங்களுக்கும் சில வேள பல தடைகள் வந்திருக்கலாம். அப்படி உங்களுடைய அந்த ட்ராவல்ல வந்து ஏதாவது தடைகள் அல்லது ஒரு நெகட்டிவான கருத்துக்கள்லாம் நம்மட்ட சொல்லுவாங்க. நம்மள டிஸ்கரேஜ் பண்ணுவாங்க. பொதுவா நம்ம வந்து சமூகம் வந்து நம்மள வந்து எப்பவுமே பாராட்டி எடுத்து இன்னும் மேல மேல கொண்டு போணும். ஆனா என்ன நடக்கும்னா, அது கொஞ்சம் தலைகீழா வரும். நம்ம ஏதாவது ஒரு விஷயத்த வந்து முயற்சி பண்றோம்னா, சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. அதுக்கு ஏதாவது ஒண்ணு சொல்லி தடை பண்ணுவாங்க. நம்மள டிஸ்கரேஜ் பண்ணுவாங்க. அந்த மாரி ஒரு விஷயம் தான் போகும். உங்க வாழ்க்கையில அந்த மாரி ஏதாவது நடந்திருக்கா? இல்ல உங்கள எல்லாருமே சப்போர்ட் தான் பண்ணாங்களா? அத பத்தி சொல்லுங்க. ஐயோ! அது நிறைய நடந்தது. என்ன சொல்ல? ஸ்போர்ட்ஸில் நான் போனப்ப ஒருத்தங்க என்ன கூப்பிட்டு, "நீ ஒரு பொண்ணு, உனக்கு 2 பசங்க இருக்காங்க, ஒரு நல்ல ஒரு ஃபேமிலி இருக்குது. நீ அதை பார்த்துக்கிட்டு நீ வீட்டில் இரு. நீ எல்லாம் சாதிச்சு என்ன பண்ண போகிற?" இப்படின்னு சொல்லியெல்லாம் என்ன கேட்டாங்க. என்ன நெகட்டிவாக என்ன பேசுனாங்க. ஏன்னா ஸ்போர்ட்ஸ் ஃபீல்டில் என்னெல்லாமோ நடக்குது, அது மாதிரியெல்லாம் உனக்கு நடக்கும். நீ கவனமாக இரு. அது மட்டும் இல்லாமல் நீ போகாத, இனிமேல் நீ சாதிச்சு என்ன பண்ண போகிற? 2 பிள்ளைங்க ஆயாச்சு, இனி நீ என்ன பண்ண போகிற? இந்த மாதிரியெல்லாம் என்ன பேசுனாங்க. அப்புறம் என்னோட பாடி, நான் நடக்கும்போதே ஆணுங்கள மாதிரி நான் நடக்கிறேனா, இந்த மாதிரியெல்லாம் என்ன சொன்னாங்க. உன்னோட ஃபேஸ் கட்டெல்லாம் அப்படி தான் இருக்குது. நீ நடக்கும்போது ஒரு மாதிரி இப்படி நடக்கிற, அப்படி நடக்கிற, இந்த மாதிரியெல்லாம் என்ன பேசுனாங்க. பேசும்போதெல்லாம் எனக்கு ரொம்ப ஃபீலிங்காக இருக்கும். ஆனால் இவங்க இந்த மாதிரி சொன்னதுக்கப்புறம் விளையாட போனதுக்கப்புறம் இவளுக்கு ஒரு திமிரு அந்த மாதிரி இந்த மாதிரியெல்லாம் என்கிட்ட பேசுவாங்க. முக்கால்வாசி பேர் நீ என்கிட்ட பேசினதில் 90% ஒரு 70% பேர் என்கிட்ட சொன்னது, நீ இனிமேல் சாதிச்சு என்ன பண்ண போகிற? நீ விளையாடவே போகாத, எதுக்கு இதில் என்ன பெனிஃபிட் இருக்குது? நீ போகாத, இப்படி சொன்னவங்க தான் அதிகம். ஆனால் அப்படி அவங்க என்கிட்ட சொல்லும் போதெல்லாம் எனக்கு எப்படின்னு தெரியுமா தோணும், மேலும் இன்னும் இவங்க எல்லாம் இப்படி பேசுகிறாங்களே, மேலும் எனக்கு திரும்பவும் நான் இனியும் வின் பண்ணணும், இனி நான் விளையாட போகணும், எனக்கு அந்த மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. அந்த இது யாராக இருந்தாலும் சோர்ந்து தான் போவாங்க. ஆனால் நான் சோர்ந்து போகலை. நான் சோர்ந்து போகாமல் தைரியமாக இனி என்னால் முடியும். ஏன் எதுக்கு என்ன அப்படி சொல்கிறீங்க? என்னால் முடியாத நான் பண்ணுவேன், நான் திரும்பவும் நான் பண்ணுவேன் இப்படின்னு சொல்லி நான் திரும்பவும் நான் அதை பண்ணேன். கண்டிப்பா, கண்டிப்பா. உங்களுடைய அந்த ஒரு நம்பிக்கை, ஒரு துணிச்சல் உண்மையிலேயே மகிழ்ச்சியா இருக்கு. நீங்க இப்ப பல வெற்றிகள வந்து பெற்றுட்டு வாரீங்கல்ல. இனி எந்த மாதிரியான போட்டிகள்ல உங்களுக்கு வந்து பங்கு பெறணும்?
அல்லது எந்த மாதிரியான வெற்றிகளை வந்து அடையணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஏன்னா எல்லாருக்குமே ஒரு இலக்கு இருக்கும். நமக்கு வந்து திறமைகள் இருக்கும். அது ஆரம்ப காலகட்டங்கள்ல சின்னதா வந்து நம்ம ட்ரை பண்ணுவோம். அதில வெற்றிகள் பெறுவோம். இருந்தாலும் ஒரு இலக்கு கண்டிப்பாக எல்லாருக்குமே இருக்கும். உங்களுக்கு அடுத்து என்ன மாரியான போட்டிகள்ல பங்கு பெறணும்? எந்த மாரியான வெற்றிகள பெறணும்? உங்களுடைய இலக்கு என்ன? இதுவரைக்கும் விளையாடினதுல டிஸ்ட்ரிக்ட் லெவல், நேஷ்னல் லெவல், ஸ்டேட் லெவல், ஏஷியன் லெவல் வரையெல்லாம் நான் போய் விளையாடி வின் பண்ணி மெடல்ஸு, சர்டிஃபிகேட் எல்லாம் வாங்கியிருக்கேன். இருந்தாலும் இன்னும் இன்டர்நேஷ்னல் லெவலு, அப்புறம் அ வேர்ல்டு லெவல் இந்த மாதிரிலாம் எனக்கு விளையாட நல்ல ஆசை. அ இன்னும் நல்லா விளையாடி நல்லா அச்சீவ் பண்ணணும். இதுவரைக்கும் அச்சீவ் பண்ணதில்ல. இனிமேலும் நான் நல்லா அச்சீவ் பண்ணி 4 பேருக்குள்ள நானும் ஒரு இதா நிக்கணும். தைரியமாட்டு நானும் நிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருக்கு. ஆனா அதுக்கான வாய்ப்புகள் வந்து எனக்கு கொஞ்சம் தடைகள் இருக்கு. அ அந்த தடைகள் எல்லாம் நிவர்த்தி பண்ணா எனக்கு செட் ஆகும். நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் நான். இதுவரைக்கும் விளையாடுனதுல நல்லா அப்படியே போயிட்டுருக்கு. இனிமேலும் இன்டர்நேஷ்னல் லெவல்ல எல்லாம் விளையாடுறதுக்கு என்னன்னா, எங்க குடும்ப சூழ்நிலை கொஞ்சம் புவரா இருக்கிறதுனால, எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் தடைகளா இருக்கு. அது கொஞ்சம் நிவர்த்தி பண்ணா எனக்கு கொஞ்சம் ம் சப்போர்ட்டிவா இருக்கும். இப்போ வந்து நீங்க தடகள போட்டியில வந்து பல சாதனைகள வந்து படைச்சுட்டு வாரீங்க. தடகள போட்டி அல்லாம, வேற உங்களுக்கு பல திறமைகள் இருக்கா? ஏதாவது திறமைகள் இருக்கா? அது எந்த மாதிரியான திறமைகள் இருக்கு? அத சொல்லலாமா? தடகள போட்டி அல்லாம, எனக்கு வந்து ஃபுட்பாலு, கபடி, கொக்கோ, அப்புறம் ஸ்கொயர் பாலு இந்த மாதிரி திறமைகள் எல்லாம் எனக்கு நிறைய இருக்கு. ஆனா, அதுக்கான வாய்ப்புகள் வந்து எனக்கு கிடைக்கவே இல்ல. தேடிட்டும் இருந்தேன். ஆனா, இப்ப வந்து எனக்கு ஃபுட்பாலுக்கான வாய்ப்பு எனக்கு கிடைச்சிருக்கு. நான் இப்ப பிராக்டிஸும் எடுத்துட்டு இருக்கேன். அதுலயும் நான் சாதிக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். அதுக்கான வாய்ப்புகளும் தேடி இப்ப கிடைச்சதுனால, இப்ப அத யூஸ் பண்ணி இப்போ இந்த இது பண்ணலான்னு இருக்கேன். அந்த வாய்ப்புகள மிஸ் பண்ணக்கூடாது. இதையும் சூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அ பிராக்டிஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்கேன். சூப்பர், சூப்பர், சூப்பர். அ உ நெறைய திறமைகள் நீங்க வச்சிருக்கீங்க. நம்பிக்கை, அத விட கூடுதலா நம்பிக்கை வச்சிருக்கீங்க. உண்மையில அது ரொம்ப பிடிச்சு போயிருக்கு. அ நீங்க உங்களுடைய அந்த வாழ்க்கை அனுபவத்திலேருந்து, அ இன்னும் உங்கள மாதிரி இருக்கக்கூடிய பெண்கள், அல்லது இளம் பெண்கள், இந்த மாரி இதில ஃபீல்டுலலாம் வரணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க, வரணும்னு நினைக்கும்போது அவங்களுக்குள்ள ஒரு தயக்கம் இருக்கும் இல்லையா? இது போணுமா? வேண்டாமா? நம்மளால முடியுமா? நெறைய கேள்விகள் வந்து வரும். அந்த தயக்கம் தான் திறமையாளர்கள வந்து வீட்டுக்குள்ளேயே வந்து போட்டு புதைச்சிரும். ஸோ அந்த மாதிரி தயங்கக்கூடியவங்களுக்கு அல்லது புதுசா வரவங்களுக்கு, உங்களுடைய ஒரு அறிவுரை என்ன? அ அட்வைஸ் பண்ற அளவுக்கு நான் அந்த அளவுக்கு ஒண்ணும் சாதிக்கல. இருந்தாலும், என் இடத்துலேருந்து நான் இப்ப சொல்ற ஒரு அட்வைஸ் என்னன்னா, பெண்கள் அப்படியே வீடோட இருக்கக்கூடாது. ஏன்னா, என்னையும் தான் சொன்னாங்க, "நீ எல்லாம் சாதிச்சு என்ன பண்ண போற? அப்புறம் நீ விளையாட எல்லாம் போக்கூடாது." இந்த மாதிரி எல்லாம் பேசும்போது, எனக்கு மேலும் வெறி தான் வந்தது. ஆக்சுவலி. இந்த மாதிரி பேசும்போது நாம அ அப்படின்னா இதெல்லாம் ஒரு தடைகள் வந்தாலுமே, அத நாம ஃபேஸ் பண்ணி, மேலும் நமக்கு என்ன பண்ணணும்? இனி நாம் சாதிக்கணுங்கிற அந்த வெறி தான் வரணுமே தவிர, நம்ம வீட்டுக்குள்ள முடங்கி இருக்கக்கூடாது. அதுதான் நான் இப்ப சொல்லப் போறதுன்னா, நிறைய தடைகள் வரும். அதையெல்லாம் உடைச்சிட்டு, பெண்ணுங்க தைரியமா வெளியில வாங்க. இதான் நான் சொல்ற என்னோட அட்வைஸ். யாரு அவங்க இப்படி சொல்றாங்க, இவங்க இப்படி சொல்றாங்க, அதையெல்லாம் யாருமே கண்டுக்காதீங்க. ஆனா, நாம சாதிச்சதுக்கு அப்புறம் அதே சொன்னவங்க தான் சொல்லுவாங்க, "ஆ அண்ணி இப்படி இப்படி நான் அவகிட்ட சொன்னேன். ஆனா இன்னைக்கு அவ தைரியமா பாருங்க, இன்னைக்கு எப்படி போறான்னு" சொல்லி. அவங்களே வெட்கிச்சு தலை குனிஞ்சு போற அளவுக்கு நாம வாழ்ந்து காட்டணும். அதுதான் நான் இப்ப சொல்லப் போறது. சொல்ற இது. பெண்ணுங்களுக்கு. வீட்ல முடங்கி இருக்காதீங்க. வெளியில வாங்க. உங்க திறமைகள காட்டுங்க. நானும் ஒருத்தி இருக்கேன் அப்படின்னு 4 பேர் உங்கள சொல்ற அளவுக்கு வாழ்ந்து காட்டுங்க. இதுதான் நான் சொல்ற அட்வைஸ். நல்லது. இந்த கலந்துரையாடல் மூலமா உங்கள பத்தியும், உங்களுடைய சாதனைகள் பத்தியும், வருங்கால லட்சியங்கள் பத்தி, அந்த மாரி நெறைய விஷயங்கள் வந்து தெரிய முடிஞ்சது. உங்களுக்கு இருக்கக்கூடிய திறமைகள், அதுக்கு அடுத்தது அதையும் தாண்டி உங்களுக்கு இருக்கக்கூடிய நம்பிக்கை, நிச்சயமா வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு இன்னும் பல சாதனைகள வந்து கொண்டு சேர்க்கும். யார் யாரெல்லாம் உங்கள வந்து அ
ஒரு தாழ்வா நினைச்சாங்களோ, அவங்களெல்லாம் உங்கள நினைச்சு பெருமைப்படக்கூடிய அளவுல வந்து கண்டிப்பாக ஒரு நாட்கள் வரும் அப்படின்னு உள்ள நம்பிக்கை இருக்கு. அதற்காக கடற்கரை எஃப்எம் உடைய சார்பில் உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இவ்வளவு நேரமும் எங்களோட இணைந்து உங்களுடைய கருத்துக்களையும், உங்களை பற்றிய அனுபவங்களையும் எங்களோட பகிர்ந்து கொண்டதற்கு, என்னுடைய சார்பிலும், கடற்கரை எஃப்எம் சார்பிலும், நேயர்கள் சார்பிலும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி. எனக்கு இந்த வாய்ப்பு தந்த கடற்கரை எஃப்எம்முக்கும், கடற்கரை நேயர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. நேயர்களே, சாதனையாளருடன் ஒரு சந்திப்பு நிகழ்ச்சியில் இன்றைக்கு தடகள வீராங்கனை சர்ஜி அவர்களோடு உரையாடினோம். இன்னும் பல சாதனையாளர்களை நாம் சந்தித்து உரையாடவிருக்கின்றோம். மற்றொரு சாதனையாளருடன் ஒரு சந்திப்பு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.